ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏண்டி எதுக்குடி பெரியவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு குறியா நிக்கிற? இந்தாரு அவன் சக்தியை எதுவும் செய்ய மாட்டேன்னு ஏன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணான். அவனால சக்திக்கு ஒரு ஆபத்தும் இல்லடி. நீ எதுக்குடி அவசரப்பட்டு கலகத்தை உண்டாக்குற? நிறுத்துறீங்களா அத்தை? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு புரியலையா? உங்க கண்ணுக்கு தெரியறது காதுக்கு கேட்கறது மட்டும் உண்மை இல்ல. உங்களுக்கு பின்னாடி 100 உண்மைகள் மறைஞ்சு கிடக்கு. இதுக்கு மேல உங்ககிட்ட இருந்து எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல? வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை. இந்த சொத்தெல்லாம் என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, அவன் சேர்த்து வச்ச சொத்து, அது இதுன்னு சொல்லுவீங்கள? அது எதுவுமே உண்மை இல்ல. இந்த சொத்தை வளர்த்து விட்டது மட்டும்தான் உங்க மகன். அதோட வேறு தேவகி. உங்க புருஷனுக்கு உங்களை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருந்துச்சு. என்ன பைத்தியக்காரத்தை நம்ம பேசுற? என்ன பேசுற நீ? உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த விஷயம் குணசேகரனுக்கு எப்பவோ தெரியும். அவரு கல்யாணம் தெரிஞ்சு நீ அவருக்கு ஒப்பாடியா இருக்க. மலைச்சு பண்ணலான்னு பாக்குறியா? என் சொத்து அவர்கிட்ட இருக்கே. ஓ சொத்தா? சொத்தை எழுதி வாங்கிதான் கல்யாணம் பண்ணாரு. யார் இவன்? ஆதிமுத்தோட மூத்த வாரிசுனா அது இந்த குணசேகரன் மட்டும்தான். வேற யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. வேணா, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த தேவகின்ற அப்பாவி பொம்பளையோட போனத்துக்கு மேலதான் இந்த குடும்பமே வளர்ந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? அந்த ராணா உங்களுக்கு விட்டு கொடுத்த வாழ்க்கை. என்ன சொல்ற? இந்த உண்மையெல்லாம் தேடி போன சக்திய உங்க பையன் கொலை பண்ண பார்த்தாரு. அவனை எப்படி பார்த்தேன் தெரியுமா? கடைசி வாய்ப்பு. 3 நாளைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த போலீஸு, கோர்ட்டு, வக்கீல், கலெக்டர், சட்டம் திட்டம் போனியாக்க என் தம்பியெல்லாம் இறந்துடுவேன். இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கானா அவன்? எனக்கு சில விஷயத்துல அவன் சரியில்லைன்னு தெரியும்டி. ஆனா எதுவா இருந்தாலும் குடும்பத்துக்காக தான் செய்யறேன்னு நான் நம்பி கடந்தேண்டி அவனை. ஐயோ ஐயோ, என் தலையில மண்ணள்ளி போட்டானே. அந்த ஆளு என் புருஷன் இருக்கானே, அவன் எனக்கு பண்ணது துரோகம்தான். அவன் பண்ணிட்டு போட்டோம், செத்துட்டான் இல்ல, அவனை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் வயித்துல வந்து பிறந்தானே, இவன் பெரிய பாவத்தை செஞ்சு புட்டாண்டி, பெரிய பாவத்தை செஞ்சு புட்டா.
சோத்துக்கு வழி இல்லாம கடந்தோண்டி. அப்போ ஒரு புள்ள பிறந்து ஒரு வயசு ஆகிறதுக்குள்ள இன்னொரு புள்ள, இவனே பால் கொடி மறக்காம இருப்பா. இன்னொரு புள்ளைக்கு பால் கொடுக்கணும். எனக்கு தெம்பு இருக்காது. கஞ்சி குடிச்சாதானடி தெம்பு இருக்கும். தெம்பு இல்லாம இந்த பிள்ளைகளை காண்டி என் ரத்தத்தை பாலா கொடுத்தேன். ஐயோ, அப்ப எல்லாம் அடிக்கடி ராமேஸ்வரம் போயிட்டு வருவான். கேட்டா சம்பாதிக்க போறேன்னு சொல்லுவா. இந்த பாவத்தை தான் சம்பாதிச்சிருக்கானே எனக்கு இப்பதாண்டி தெரியுது. இப்பதான் தெரியுது. ஐயோ ஐயோ கடவுளே.